பிரைஸ் தி லார்ட். கவனிப்போம். இந்த தேவசாயி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, இயேசுவின் மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களுக்கு, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஊழியரின் பணிவான வணக்கங்கள். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறது 3 விதமான ஆவிகள். ஒன்று கடவுளுடைய ஆவி, 2 கடவுள் தன்னுடைய ஆவியை, உயிரை, ஜீவனை மனிதனுக்கு ஊதிய மனுஷனுடைய ஆவி, 3 கடவுளால் படைக்கப்பட்ட தேவதூதனுடைய ஆவி. அதனால் இந்த 3 ஆவிகளை குறித்து நாம் தெரிஞ்சாதான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்னா முன்னேற முடியும், வெற்றி பெற முடியும். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, ஆன்மீக வாழ்க்கை என்பது ஏதோ கோயிலுக்கு வர்றதோ, கோயிலில் சில ஜெபங்களை பண்ணுவதோ இல்லை. இது அவங்க தீர்க்கதரிசி அழகாய் சொல்லுவார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரத்திலே பலனற்று போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், உயிர் நண்பன் இல்லை, உயிரா நேசிக்கக்கூடிய புருஷன், பொஞ்சாதி, பிள்ளைகள் நம்மளை விட்டு போனாலும், நான் கடவுளுக்குள், என்னை படைத்த தேவனுக்குள், என்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகருக்குள் நான் எப்படி இருப்பேன்னு சொன்னால் மகிழ்ச்சியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். கைதைக்கு நிச்சயம் நல்ல கரங்களை கட்டி. ஏன்னா இந்த கோயிலுக்கு வர்றதுக்காகவோ, ஜெபம் பண்ணுறதுக்காகவோ இல்லை, ஏதோ சில நன்மைகள் நமக்கு நடந்துருச்சு, வேலை கிடைச்சிருச்சு, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, குழந்தை பிறந்துருச்சு, ஏதோ நம்ம நினச்ச காரியங்கள் நடந்துருச்சு அப்படின்னு நினச்சி நம்ம கோயிலுக்கு வர்றது, நன்றி சொல்லுகிறது சரியல்ல. அது உண்மை அல்ல. அது கடவுளுக்கு பிரியமானதும் அல்ல. கடவுள் என்ன பார்க்குறாருன்னு சொன்னால், நான் உன்னை படைச்சிருக்கிறேயா, என் உயிரை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், என் உயிரை உனக்கு தந்திருக்கிறேன், நீ என்பது என்னுடைய உயிர் தான். மனிதனை தன்னுடைய கையினாலே களிமண்ணை எடுத்து இந்த சரீரத்தை உண்டாக்கி அவருடைய ஜீவனை, உயிரை உடைய நாசியிலே ஊதினார். மனிதன் ஜீவாத்மாவாக மாறினார். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல கரங்களை விட்டு சொல்லுவோமே. அப்போ நல்லா நீ கவனிக்கணும். அப்போது நம்ம இன்னைக்கு எதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம்னு சொன்னால், எது உண்மைன்னு சொன்னால், எது சத்தியம்னு சொன்னால், எனக்கு உயிரை தந்த, எனக்கு எதுன்னு தந்த, உயிரை தந்த, ஜீவனை தந்த என் ஆண்டவரை நான் என்ன செய்ய போகிறேன், பார்க்க போகிறேன், அவரை நான் தொழுது கொள்ள போகிறேன், அவரோடு நான் உறவாட போகிறேன். இதான் என்னதுன்னா ஏதேன் தோட்ட வாழ்க்கை. மனுஷனை ஆண்டவர் படைச்சி. இதை வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 18. மனுஷனுடைய ஆவி. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ என்ன, யாருடைய ஆவி? மனுஷனுடைய ஆவி. அவன் பலகீனத்தை தாங்கும். முறிந்த ஆவியினால் யாரால் தாங்கக்கூடும்? நல்லா நீ கவனிக்கணும். இந்த மனுஷனுடைய ஆவியினால என்ன செய்யணும்? அழகாய் சொல்கிற மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை, அவன் கஷ்டத்தை, அவனுடைய வேதனைகளை, அவன் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை எல்லாத்தையும் என்ன செய்யணும்னா தாங்கக்கூடியது, அதை எதிர்கொள்ளக்கூடியது, அதை சந்திக்கக்கூடியது, அதை மேற்கொள்ளக்கூடியது. அதே இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே நீதிமொழிகளில் நீங்கள் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா வாசிங்க பார்ப்போம். 15, 13. மன மகிழ்ச்சி. நல்லா கவனிச்சுக்கோங்க. வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். மன மகிழ்ச்சி, மன சந்தோஷம், முக மலர்ச்சியை தரும். மன துக்கத்தினாலே ஆவி முறிஞ்சிக்கும். அதனால தான் நீ கவலையை விடு, பயத்தை விடு, கோபத்தை விடு, பொறாமையை விடு, டென்ஷனாக இருக்காத, எரிச்சலாக இருக்காத, எப்பவும் இஞ்சிதன குரங்கு மாதிரி இருக்காத, வைராக்கியமாக இருக்காத, போட்டி பொறாமையில் இருக்காத. இது எல்லாம் கடவுளுடைய விருப்பத்திற்கு, சித்தத்துக்கு விரோதமானது. இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து, கடவுளிடத்திலிருந்து இந்த மனுஷன் ஏன் தள்ளப்பட்டான்,
இவனுக்கு கொடுக்கப்பட்ட உயிர் ஜீவன் ஏன் செத்து போச்சு அப்படின்னு சொன்னா, இவன் இந்த நல்லது கெட்டதுன்னு அறியக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட்டதாங்க. அதனால கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போது தன்னுடைய விசுவாசத்தை கொண்டு தன்னுடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தை, விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் படைத்தார். ரைட்டலா? அப்போ படைச்ச உடனே பார்த்தாரு, இது நல்லது என்று கண்டார். சூரியனை படைச்சிட்டு பார்த்தாரு, இது நல்லதுன்னு கண்டார். சந்திரனை படைச்சிட்டு சொன்னாரு, இது நல்லது என்று கண்டேன். இந்த பூமியில எல்லாத்தையும் படைச்சிட்டு அவர் சொல்றாரு, இதெல்லாம் நல்லது என்று கண்டேன். இந்த கடவுளுடைய தன்மை என்ன தெரியுமா? எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய பார்வை எப்படி பார்க்கணுமா? நல்லது. கஷ்டம் வந்தாலும் இது எனக்கு நல்லது, துன்பம் வந்தாலும் எனக்கு இது நல்லது. ஏதோ ஒரு பிரச்சனையை நமக்கு எதிர்பாராமல் சேருது அப்படின்னு சொன்னால் அது எதுக்காக வந்திருக்கு சொல்லுங்க? இது ஒன்று தான். இந்த கடவுள் தன்மைங்கனாலே என்ன அப்படின்னு சொன்னால், எது நடந்தால் அதெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. கைதைக்கு எதிர்ச்சி நல்ல கரங்களை தட்டி இதை உணர்ந்தனா உனக்குள்ள முறுமுறுப்பு வராது, உனக்குள்ள கவலை வராது, உனக்குள்ள பயம் வராது, உனக்குள்ள ஐயோ நான் கஷ்டப்படுறேனே இந்த புலம்பல் எனிசியாக வராது. அதனால மன மகிழ்ச்சி சொல்றாரு. இந்த மன மகிழ்ச்சிங்கிறது ஆவியின் கனி. ஏதேன் தோட்ட வாழ்க்கைனா என்னன்னு சொன்னா, மகிழ்ச்சியா இருந்தார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள், தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார்கள், தேவன் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சிருஷ்டிகர் படைத்தவர் பேசுனா எப்படி பேசுவார்? அவர் எப்படி அவங்ககிட்ட பேசியிருப்பார்? அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க பார்ப்போம். அந்த வாழ்க்கையே இன்பமான வாழ்க்கை. அது பக்தன் சொல்லுகிறார், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்த ஒரு வார்த்தை கிடைச்சா போதுங்க. அதை சொல்கிறார். இந்த மகிழ்ச்சி, இந்த மன மகிழ்ச்சி எப்போ மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொன்னால், அதான் சொல்லணும், நீ இந்த உலகத்தில் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கணும்? ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமா? முத்தி அடைந்த வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமா? மகிழ்ச்சியான வாழ்க்கை. இப்போ நம்ம மனசு நல்லது கெட்டது, வேணும் வேண்டாம், பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு இந்த மாம்ச சந்தையில் இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அடிக்கடி என்ன செய்கிறோம்? கவலையில் இருக்கிறோம், துக்கத்தில் இருக்கிறோம், பயத்தில் இருக்கிறோம், வெப்ராளத்தில் இருக்கிறோம். வரட்டும், இன்றைக்கி நான் வச்சுக்கிடுவேன் அப்படின்னு வருமம் கூறிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சொல்கிறோமா சொல்லலையா? வரட்டும், பார், இப்போ பாரு, நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. இதெல்லாம் என்னன்னு சொன்னால் இந்த மாமிச சிந்தை. இது சாத்தான். அதாவது இந்த மனுஷனுடைய ஆவி யாரோட இணைஞ்சிருக்குன்னா, இந்த சாத்தான்னு சொல்கிறத விட, சாத்தான்னு சொன்னால் நீங்கள் மொத்தத்தில் இன்றைக்கி நிறைய குழப்பங்கள் உண்டாகும். அவனுக்கு பேர் ஒரு இது சாத்தான்னா யார் தெரியுமா? அந்த லூசிஃபருடைய ஆவி. இதை எபேசியர்கள் திருமுகம் 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க பார்ப்போம். எபேசியர், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எப்போ நம்ம அக்கிரமங்களில் பாவங்கள் இருக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். அக்கிரமங்கள்னா பாவங்கள்னா என்ன? கடவுளே படைச்சவரே, சிருஷ்டிகரே நினைக்காம, சிருஷ்டிகரே தேடாம, சிருஷ்டிகரையே தொழுது கொள்ளாம, அவர் வார்த்தை என்னன்னு தெரியாம, அந்த வார்த்தையின்படி வாழ்றதுக்கு பேர் தான் என்னன்னு சொன்னால் அக்கிரமம், பாவம். அக்கிரமம்னா என்ன? நீங்கள் நினைக்கலாம், நான் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறேன், நான் எவ்வளவு நல்லா இருக்கிறேன், நான் ஜெபமெல்லாம் பண்ணுறேன், கோயிலுக்கு போகிறேன், அந்தோனியாரிகளுக்கு போகிறேன், மாதாவிகளுக்கு போனேன், ஜெப கூட்டத்துக்கெல்லாம் போகிறேன், நான் அந்த சபைக்கு போகிறேன், ஏசி சபைக்கு போகிறேன். இப்படியெல்லாம் நினைச்சிக்கிறோம்னு சொன்னால் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நீ கோயிலுக்கு போகிறது உண்மைதான், ஒரு ஏசி சபைக்கு போகிறது உண்மைதான், ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்கு கூட்டத்துக்கு போகிறது உண்மைதான், நீ கத்தோலிக்க சபையில் புண்ணிய ஸ்தலங்களுக்கு வேளாங்கண்ணிக்கு போகிறது உண்மைதான், இன்னும் திருச்செந்தூருக்கு நீ போகிறது உண்மைதான், பழனிக்கு போகிறது உண்மைதான்.
ஆனால் நீ யாரை வழிபடுறன்னு சொன்னால் படைப்பை வழிபட்டு இருக்கிற. இதுக்கு பேர் என்னதுன்னு சொன்னால் பாவம். விளங்குது ஒரு இல்லையா சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். பாவம்னா என்ன? சிருஷ்டிகரை, என்னை படைத்தவரை. அப்போ திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனையும் படைத்தது யாருன்னு சொன்னால் இந்த பிதாவாகிய தேவன் தான். இந்த வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய அன்னை மரியாதை படைத்தது யாரு தெரியுமா? இந்த பிதாவாகிய தேவன் தான். பேசலா விளங்குதா விளங்கலையா? கோயிலுக்கு போகிறோம், ஆனால் யாரை தேடலை? படைத்தவரை. முதல்ல ஒரு பாட்டு பாடணும். பரலோகமே உம்மை துதிப்பதால் தொழுவதால் கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை தொழுகிறோம். தொழுகு நடக்கா? எந்த ஆலயத்தில் தொழுகு நடக்கா? ஆலயத்தில் என்ன செய்கிறோம்? உம்மை ஆலயம்னு சொல்லும்போது இந்த இப்படி கையினால் கட்டப்பட்ட ஆலயம், பெரிய கோபுரம் கட்டி அங்கே ஒரு பெரிய பலிபீடத்தை வச்சு அங்கே நிறைய சிறுவங்களை வச்சு, இல்லை இப்போ பெந்தைக்கோஸ்து சபையில் இப்படி ஒரு இது பீடத்தை கட்டி அங்கே, இது ஆலயம் கிடையாது. ஆலயத்தில் சொல்லும்போது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மனிதன் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ணுவதில்லை, நான் கட்டிய உன் உடலே என்னுடைய ஆலயம். கைதுகளை பார்ப்போம், நல்லா கரெக்டாக. அப்போ அந்த ஆலயத்தில் உண்மை தொழுகிறோம். எங்க தொழணும்? கர்த்தர் ஆவியானவர் அவை தொழுது கொள்கிறவர் ஆவியில் உண்மையில் என்ன செய்யணும்? இந்த ஆவியில தொழுறதுன்னா என்னன்னு தெரியுமா? இப்படி வாய் திறந்து சத்தமாக பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு தொழுதுட்டு இருக்கிறது அல்ல. இந்த பாட்டு பாடி இப்போ என்ன செஞ்சோன்னா வாயில தொழுது, இது வாயில சொல்றது. இன்னொன்று என்னன்னா ஆவியில தொழுதல் அப்படிங்கும்போது இந்த வாயில சவுண்ட் வர எதில் சொல்றது? மனுஷனுடைய ஆவி. தான் சொல்றார், மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். அப்போ இந்த முதல் மனுஷன் ஆதாம் என்ன செஞ்சாருன்னா இந்த ஆவியில தான் தேவனோடு என்ன செஞ்சாரு. அன்னைக்கு அவங்க மாம்சத்தில் இல்லை, மாம்ச சிந்தையே கிடையாது, மாம்ச தன்மையே கிடையாது. எப்போ அந்த விழுந்து போன தூதுவன் அந்த லூசிபார் இவங்கள்ட்ட போய் என்ன செய்யறான்னா சர்ப்பத்தின் வடிவில் போய் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? இதை சாப்பிட்டா நீ கடவுளை போல மாறிடுவ, நீ கடவுளாகிடுவ. அப்போ இன்னைக்கு நிறைய வீழ்ச்சி என்னன்னா, கடவுள் யாரை கீழே தள்ளுறாரு, யாரை அவர் எதிரியாக வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் தன்னை ஒருத்தன் கடவுளாக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறான் கடவுள். இந்த பாலாசன் லாரின்னு சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் போஸ்டரை பார்த்தாலே பேய் ஆடும். அவர் வர்றாரு இந்த கூட்டம், அன்னைக்கு இந்த இடத்துல கூட்டம் நடக்குன்னு போஸ்டர் ஓட்டியிருப்பாங்களா, ஆள் போஸ்டரு, அந்த போஸ்டரை பார்த்தாலே பேய் ஆடும். ஆனால் அந்த ஆள் கடைசியில் என்ன பண்ணிட்டாருன்னா, அவ்வளோ பெரிய ஆவியினால் கடவுளால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனுஷன் கடைசியில் நான் தான் கடவுள், நான் தான் கடவுள்னு அப்படி நேசிறார் சொன்ன உடனே, இப்போ பாருங்க இயேசுநாதர் 3 நாளில் இப்போ மறித்து உயிர் தெழுந்த மாதிரி நானும் உயிர் தெழுவேன், என்ன நினைச்சிங்க இதில் வச்சிருங்க, புகையில் வச்சிருங்க அப்படின்னாரு. அவர் அதுக்கப்புறம் என்ன செய்யல, உயிர் தெழவே இல்லை. இதே மாதிரி அன்னைக்கு பிசாசு அந்த லூசிபர் என்ன செஞ்சான்னா, இவங்கள்ட்ட என்ன சொன்னான்னா, நீ கடவுள் ஆயிடுவ, நீ இந்த கடவுளை வழிபட வேண்டியதில்லை, இவரை சார்ந்து வாழ வேண்டியதில்லை, இவரை தொழுது கொள்ள வேண்டியதில்லை, இவருக்கு நீ கீழ்ப்படிச்சு அடிமையாக என்ன செய்ய வேண்டியதில்லை, வாழதில்லை, நீ தனியாக ஒரு கடவுளாக என்ன செய்யலாம், வாழலான்னு சொன்ன உடனே தான் அங்கே என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அவன் ஆவியை என்ன செஞ்சுட்டாருன்னா, கடவுளுடைய தன்னுடைய ஆவியை என்ன செஞ்சிட்டாரு, இந்த மனுஷங்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டார். இன்னைக்குள்ள பிரச்சனையா இருக்கு. இப்போ இன்னைக்கு பாவம்னா என்ன? அதான் வாசிப்பு ஒன்றிலிருந்து எபேசியர் 2ஆம் அதிகாரம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இந்த உலகத்தின், நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த உலகத்தின் வழக்கத்துக்கு ஏற்றபடியாகும். நம்ம உலக வழக்கத்தின்படி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், கோயிலுக்கு கும்பிட்டு இருக்கிறோம், சாமி கும்பிட்டு இருக்கிறோம், சாமி ஆடிட்டு இருக்கிறோம், பொங்க வச்சுட்டு இருக்கிறோம், தேங்காய் உடைச்சிட்டு இருக்கிறோம், அங்கே மாலையை போட்டுட்டு இருக்கிறோம், அங்கே காணிக்கையில் கொடுத்துட்டு இருக்கிறோம், இப்படி நிறைய காரியங்கள் இணைஞ்சிருக்கிறோம். உலக வழக்கத்தின்படி செய்து கொண்டு இருக்கிறீர்களா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கின்ற யாரு? ஆகாயத்து அதிகார பிரபுங்க. நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. சும்மா சாத்தான்லாம் விளையாட்டாலாம் நிச்சயப்படாது, சும்மா இதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பேசப்படாது. சாத்தான் பேயை கும்பிடுறான். அன்னைக்கு கூட நான் ஒரு இது ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ராம்நாடு பகுதியில் ஒரு போர்டிங்கில் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய அந்த வார்டன் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த
ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பிள்ளைகளுக்கு பைபிளை கொடுத்தா, அது இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு ஒரு பைபிளை கொடுத்து நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு டார்ச்சர் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை படிக்கி, அந்த பிள்ளையுடைய தாய் வந்து நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, இங்கேயெல்லாம் என்ன செய்யக்கூடாது, என் பிள்ளையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஜெபம் பண்ணு, பைபிள் வாசின்னு சொல்லக்கூடாது, இது பண்ணி அது சொன்ன உடனே அவங்க அந்த பிள்ளைய இந்த வார்டன் இணைஞ்சிருக்கா ஆணவத்தில் ஆங்காரத்தில், உங்கள் ஆத்தாளுக்கும் பயப்பட மாட்டேன், உனக்கும் பயப்பட மாட்டேன், இங்கே நீங்கள் அதை செய்யலை அப்படின்னா, படிக்கலைன்னா, ஜெபம் பண்ணலைன்னா உங்களை அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன் அந்த கும்பலை ஏதோ பேசினதாகவும், அவள் தாய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து பெட்டிஷன் கொடுத்து அங்கே போய் என்ன ஒரு பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு. நீங்கள் பேயை கும்பிடுதீங்க, சாத்தானை கும்பிடுதீங்க. தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஊழியக்காரங்களாக இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கும்பிடுறது சாமி தான், அவங்க கும்பிடுறது தெய்வம் தான். பைபிளே சொல்றது இந்த பிரபஞ்சத்தின் தெய்வம். தேவனுடைய சுவிசேஷத்தினுடைய ஒளியை பார்க்க முடியாதபடிக்கு, விசுவாசிக்க முடியாதபடிக்கு அவருடைய கண்களை என்ன செஞ்சிருக்கிறான், உருவாக்கி வச்சிருக்கான். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு கடவுள் இருக்கிறான். அவன் தான் யாருன்னு சொன்னால் இதை சாத்தான்னு சொல்லலாம். இன்னொன்று பைபிள் அதை சாத்தான்னு சொல்லுது, இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா அந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் கடவுள்னு சொல்லுது. ரெண்டு கடவுள். ஒன்று இந்த உலகத்தை எல்லாம் இந்த சாத்தானையே இந்த சாமிகளையே படைத்த ஒருத்தர் கடவுள். இன்னொன்று நான் இந்த மாதிரி தனியாக நீங்கள் கூட என்ன செய்யலாம், நான் தான் கடவுள், என்கிட்ட எல்லா இதுவும் இருக்குது, நான் கடவுளை போல் இருக்கிறேன், நான் நினச்சா எல்லாம் நடக்கும், பாருங்கள் இப்போ என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னு சொன்னால் எழுது. இந்த பிரபஞ்சத்தின் கடவுள் அவனுக்குள்ளே என்ன செஞ்சிட்ருக்கிறான், வேலை செஞ்சிட்ருக்கிறான், கிரியை செஞ்சிட்ருக்கிறான். இப்போது அந்த ஆகாயத்து பிரபுவாகிய அந்த ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி கோயிலில் மற்ற இந்து கோயில்களில் சாமி கும்பிட்றாங்க இல்லையா, கூட கொடுக்குறாங்க, ஆடு விடுறாங்க, காளியம்மா கோயிலுக்கு போகிறாங்க, மாரியம் கோயிலுக்கு போகிறாங்க, இருக்கங்குடி, இப்படி நிறைய கோயில்களுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்தின் கடவுளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வழிபடுப்பா. இந்த இவங்களெல்லாம் படைச்சது யாருன்னு சொன்னால் இந்த பிதாவாகிய சர்வேஸ்வரன். கைதிட்டுகளை பார்ப்போம், நல்ல கரங்களை திருப்பி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாமிகளுக்கும் தெய்வங்களுக்கும் தெய்வம் யாருன்னு சொன்னால் நாம தொழுது கொள்கிற வழிபடுகிற இந்த பிதாவாகிய தேவன். அவர் தான் சிருஷ்டி கர்த்தா. அதை பைபிள் என்ன சொல்றதுன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாமிகளுக்கும் எல்லா கடவுளுக்கும் கடவுளானவர், தேவனானவர். எல்லா சாமிகளும் எல்லா கடவுளும் யார்கிட்ட தான் போய் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட தான் போய் இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லூசிபர், இந்த சாத்தான், இந்த விழுந்து போன தூதுவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் தேவனுடைய சிங்காசனத்தில் போய் அவருக்கு முன்பாக போய் என்ன செய்கிறான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, எங்கே லூசிபர், நீ எங்கேருந்து வர, எங்கெல்லாம் சுற்றிட்டு வரக்கு போது இந்த உலகத்தை எல்லாம் சுற்றி வருகிறேன். என் நண்பன், என்னுடைய பிள்ளை ஒருத்தன் உத்தமன் இருக்கிறான், நீதிமான் இருக்கிறான், என்னை சார்ந்தவன் இருக்கிறான், அவனை நீ பார்த்தியா? பார்த்தேன். அப்போ அவன் எங்கே இருக்கிறான், தேவனுக்கு முன்னாலே நிற்கிறான், தேவலோகத்திலே நிற்கிறான். இது மற்ற எல்லாருக்கும் என்ன செய்யாதுன்னு தெரியாது, தேவன் அதை கவனிச்சு பார்க்குறார். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்தின் தேவன், இன்னொன்று அந்த ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டீர்கள். அதை எதை செஞ்சுட்டு நீ சண்டை போடு, அது வேணும்னு சொல்லு, வேண்டான்னு சொல்லுங்க. உனக்கு பிடிச்சிருந்தா வேணும்னு சொல்லு, பிடிக்கலன்னா வேண்டான்னு சொல்லு. பிடிச்சிருந்தா சமாதானமாக இரு, பிடிக்கலன்னா என்ன செய்ய, சண்டை போடு, அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணு, அவங்கள அடிக்க போ, அவங்கள சும்மா விடாத. இதெல்லாம் சொல்கிறது யாருன்னு சொன்னால் இந்த ஆகாயத்து பிரபு, இந்த ஆவி, இந்த லூசிபருடைய ஆவி. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, சாத்தான். இப்படி வேணால் சொல்லலாம். அவங்க சாமின்னு நினச்சி கும்பிட்டு இருக்கிறவங்கள போய், கடவுள்னு நினச்சி கும்பிட்டு இருக்கிறவங்கள போய், முன்னாடி நீங்கள் இப்படி தானே இருந்தீங்க, எப்படி எல்லாரும் அப்படி தானே இருந்தோம், இதை தானே கும்பிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு இணைஞ்சிருக்கிற அந்த ஞான கண்ணை கொடுத்து, நமக்கு ஞானத்தை கொடுத்து, இன்றைக்கி அந்த வெளிச்சத்தை ஒளியை நம்ம காட்டுறதுனால இன்றைக்கி இந்த கடவுளுடைய ஆவியினால் நம்ம ஆவி என்ன செய்து கொண்டு இருக்கிறது, சிருஷ்டிகரை படைத்தவரை தொழுது கொண்டு இருக்கிறது. கைதுகளை நல்ல கரங்களை கொண்டு. அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் இருந்தோம். இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அது போல தான் வாழ்ந்துட்டு. என்ன வேணால் சொல்லலாம், முன்னாடி நான் இப்படி தான் கும்பிட்டுட்டு இருந்தேன், பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இவர் படைத்தவர் அல்ல, அவரால் படைக்கப்பட்டவங்க. அதனால் நம்ம ஆவி, இன்னைக்கு செத்து போன ஆவியை உயிர்த்தலை செய்கிறது, உயிர்ப்பிக்கிறது யாருன்னு சொன்னால் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய மாசற்ற விலையேறப்பெற்ற அந்த இரத்தமே. தொழிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன்.
இப்போ இந்த இயேசு ரத்தத்தினால, அந்த மாசற்ற ரத்தத்தினால, விலையேறப்பட்ட ரத்தத்தினால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆவிகளை பார்த்து ஆகாயத்து பிறகுவே நான் இப்போ அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு என் ஆவியில யாரோடு பேசிட்டு இருக்கிறேன்னா, சிருஷ்டித்த படைத்த அந்த கடவுளோடு. முதல் மனுஷன் எப்படி கடவுளோடு சஞ்சரித்து கொண்டிருந்தானோ, அவர்கிட்ட போய் பேசிட்டு உறவாடிட்டு இருந்தானோ, அங்கே நான் அவரோடு தொடர்பு கொண்டு இருக்கிறேன், அவரோடு உறவாடி கொண்டு இருக்கிறேன். இதுக்கு பேர் தான் என்னன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை. ஒரு அல்லையா சொல்லுங்களேன், இல்லை சத்தமாக சொல்லுங்களேன். ஏற்கனவே நான் சொன்னது மறுபடியும் சொல்கிறேன். ஒரு கார் இன்னைக்கு புதுசாக வாங்குறேன்னு வைங்களேன். ஒரு கார் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் கொண்டு உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் ஒரு ஷாப்பில் கொண்டு என்ன செய்ய முடியாது, விட முடியாது. எந்த கம்பெனிக்காரன் உங்களுக்கு இந்த காரை கொடுத்தானோ அந்த கம்பெனிக்காரன் தான் நீங்கள் இந்த காரை என்ன செய்ய முடியும், சர்வீஸ் பண்ண கொண்டு போக முடியும். அந்த கம்பெனிக்காரன் ஒரு ஷாப் வச்சுருக்க ஒரு ஷாப்பில் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும். அந்த கார் ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா, ஏதாவது இதாகிடுச்சுன்னா அங்கே போய் நீங்கள் என்ன செய்ய முடியும், ரிப்பேர் பார்க்கணும். இதுதான் இதுனா கம்பெனிக்காரன் இல்லைன்னா என்ன செய்ய மாட்டான். நீ வேற எங்கேயாவது பார்த்துட்டு அது சரியில்லை மறுபடியும் கம்பெனியில் விட்டு அதை பார்த்துட்டான்னா அவன் சொல்லுவான், இதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, இதுக்கு நீ என்ன செய்யணும், நஷ்டீடு பணத்தை என்ன செஞ்சாகணும், வெட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி இன்னைக்கு இந்த உடலை படைச்சது யாரு சொல்லுங்க? இந்த பிள்ளைய யார் கடவுளா? அவன் அம்மா வயிற்றுல இருந்து வந்திருக்கா கடவுளா? நான் உமாட்ட கேட்குறேன், அந்த குழந்தைக்கு நீ காலை கொடுத்தியா, கண்ணை கொடுத்தியா, பல்ல அப்படி ஏதாவது பண்ணியா? உன் வயிற்றுல தான் வந்துச்சு. இதுக்கு நீ உன் வயிற்றுல இருந்தால் இது செஞ்சு. ஆனால் இதுக்கு கையை கொடுத்தது, காலை கொடுத்தது, உள்ள 72,000 நாடி நரம்புகளை கொடுத்தது, லிவர் குடலை கொடுத்தது, ஹார்ட்டை கொடுத்தது, கிட்னியை கொடுத்தது, நுரையீரலை கொடுத்தது, மண்ணீரலை கொடுத்தது, மண்டையில் மயிரை கொடுத்தது. ஹலோ, இதெல்லாம் யார் கொடுத்தா? இந்த உடல் தான் கொடுத்துச்சு. ஆனால் அதான் சொல்கிறேன், இந்த உடலை படைச்சது யாருன்னு சொன்னால், இவர் தான் சிருஷ்டிகர்த்தா, நம்மளை படைத்த பரலோக தகப்பன். கைதிட்டுங்கள் அவருக்கு நல்லா கரங்களை தட்டி. அதனால இன்னைக்கு ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரியணும். முதல் மனுஷிய கடவுள் இந்த உடலை எப்படி படைச்சிருக்கிறான்னு சொன்னா, நீ இப்படி இந்த சிருஷ்டிக்கும்படி, ஒரு குழந்தையை உன் வயிற்றிலே உருவாக்கும்படி சிருஷ்டிக்கும்படி இந்த உடலுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்னா, அத்தகைய தன்மையை, ஆற்றலை, சிருஷ்டிக்கும் உருவாக்கும் ஞானத்தை என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னால் கடவுள் இந்த உடலுக்கு கொடுத்து படைச்சிருக்கிறார். அதான் இந்த உடல்ங்கிறது கடவுளுடைய படைப்பு. அதனால இன்னைக்கு இந்த உலகத்துல முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால, மனுஷி செஞ்ச பாவத்தினால என்ன வந்துச்சுன்னு சொன்னா, கடவுளை விட்டு பிரிவு வந்தது. இந்த ஆவி செத்து போயிடுச்சு. இப்போ 2ஆம் மனிதன் ஆதாம் இயேசு கிறிஸ்து என்ன செய்றார்னா, பரிசுத்த ஆவியினாலே பிறக்கிறார். கைதிட்டங்களமா நல்ல கடவுள். இந்த சக்தியை நீங்க புரிஞ்சா போதும். முதல் மனுஷன் ஆதாம், மனுஷி ஆதாமும் ஏவாளும். இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இந்த கீழ்ப்படியாமையில் இந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்ன இதை சாப்பிட்டதுனால ஆவி செத்து போச்சு. உடனே அவங்க ஆவி என்ன செஞ்சிச்சு, இது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா பார்க்க முடியும், வாசிக்க வேண்டாம். அடுத்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 2ஆம் ஆதாம் அது இயேசு கிறிஸ்துன்னு சொல்லப்படுது பைபிள். அப்போ இந்த 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்து, இவங்க எப்படி கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இவங்க அந்த சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதுக்கு அடிபடிஞ்சு அந்த கனியை சாப்பிட்டாங்களோ, அப்போ இவங்க பாவத்துக்குள்ள ஆகிட்டாங்க. சாபம் வந்துடுச்சு. இவன் கையில் விவசாயம் சபிக்கப்பட்டிருக்கு, இவன் ஆடு மாடு சபிக்கப்பட்டிருக்கு, இவன் வியாபாரம் சபிக்கப்பட்டிருக்கு, இவன் பிள்ளைகள் சபிக்கப்பட்டிருக்கு. இவன் எங்கே போனாலும் தரித்திரம் பிடிச்சவன் இருக்கிற இடம் பூரா என்ன இருக்கும் சொல்லுங்களேன்? பாதை விட்டு வந்தா வீடே என்ன வச்சு சண்டால பாவி என்ன செஞ்சான், இந்த வீட்டில் நுழைஞ்சி பொண்ணு எடுத்துகிட்டு போன அன்னைக்கே அந்த குடும்பம் என்ன ஆகிப்போச்சு, வந்தாப்பா இடமே என்ன செஞ்சிருச்சு. ஆனால் இப்போ இந்த சாபத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து நீ ஆட்டை வெட்டினாலும் சரி, மாட்டை வெட்டினாலும் சரி, கோழியை வெட்டினாலும் சரி, நீ மனுஷனை வெட்டி பலி கொடுத்தாலும் சரி, அங்கே என்ன நடக்காதுன்னு சொன்னால் அந்த பாவம் சாபம் என்ன செய்யாது. இதை கடவுள் இதற்கு ஒரு திட்டத்தை உருவாக்கி கடவுள் தன்னுடைய ஆவியினாலே இந்த மனுஷனை நினைச்சார்னா 2ஆம் ஆதாமை உருவாக்குகிறார். அதற்கு தெரிந்து கொண்ட பெண்மணி யாருன்னு சொன்னா மரியாள். ஒரு அல்ல சொல்லுங்களேன். இந்த மரியாள் யாருன்னு சொன்னா, இவருடைய அன்னை மரியாளுடைய தாயார் நினைச்சாங்கன்னா, ரொம்ப காலமா குழந்தை இல்லைன்ன உடனே
இவங்க ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்கிறாங்கன்னா முறையிடுறாங்க. நீங்கள் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா அதை கொண்டு வந்து நான் என்ன செஞ்சிருவேன், உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருவேன், கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒப்பு கொடுக்கும்போது இந்த குழந்தை பிறக்கு. அங்கே அம்மா குழந்தை பிறக்கும்போது பெண் குழந்தையாக பிறக்கு. உடனே அந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, பெண் குழந்தையாக பிறந்தாலும் பரவாயில்லை, இதை கடவுளுடைய ஆலயத்திலே கொண்டு விட்டு விடுவேன் என்று சொல்லி அந்த தாயார் அன்னை மரியாதை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கடவுளுடைய ஆலயத்தில் அங்கே ஏலி தான் ஆசாரியராக இருக்கிறாரு, அவர்கிட்ட கொண்டு ஒப்படைத்து விட்டார்கள். ஒரு அழிலையை சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். இந்த குழந்தை எங்கே, இந்த அன்னை மரியாதை எங்கே வாழ்கிறாங்க? வீட்டில் வாழலை, எங்கே வாழ்கிறாங்க? கோயிலில். அந்த கோயிலில் ஒரு அறையில் என்ன செய்கிறாங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஏலி தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், கடவுளே அந்த அம்மா அந்த 7 கரைக்குள்ளே தான் உட்காந்துருக்கிறாங்க. இது குரானில் இருக்குது, பைபிளில் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. கற்பத்திலே அந்த அம்மா கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து பாவ நிலையில் பிறந்தாலும் கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்ததுனால கடவுள் என்ன செய்கிறார்னா, அந்த அம்மாவை தன்னுடைய அருளால் ஆவியினால் நிரப்பி புனிதமாக்கி அந்த ஆலயத்தில் வச்சிருக்கிறாரு. இப்போ தான் தேவதூதன் தோன்றி இணைக்கிறார், அன்னை மரியாளே நீ பயப்படாதே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குள்ளும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அந்த கைதிக்கு அன்னை மரியாதை கணிச்சு நல்ல கரங்கள் கட்டி, உன் வயிற்றில் யார் பிறக்க போகிறாருன்னா, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனையும் ரட்சிக்கிற ரட்சகர் பிறக்க போகிறார். அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரிப்பட்ட மாதிரி இருக்குது. நான் ஆம்பளையால் பார்த்ததே கிடையாது, ஆம்பளையால்னாலே என்னென்னு தெரியாது. இந்த கோயிலுக்குள்ளே இந்த திரைக்குள்ளே நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு இது எப்படி நடக்கும்னு சொல்லும்போது தான் சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவியினாலே நீ இந்த குழந்தையை பெற்றெடுப்பாய். அப்போ இந்த பரிசுத்த ஆவியினால் இந்த குழந்தை பிறந்து இதுவும் வளர்ந்து வருது. இங்கே இந்த குழந்தையும் இயேசுவையும் சாத்தா விடலை, இவரை தூக்கிட்டு போகிறான், மலையில் தூக்கி கொண்டு போய் நிப்பாட்டிக்கிட்டு, இதெல்லாம் பாரு, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாம் எனக்கு சொந்தமானது, இதை என்ன தாழ விழுந்து வணங்கினா இந்த செழிப்பான எல்லாத்தையும் உனக்கு தருவேன்னு சொல்லும்போது, சாத்தானே அப்பாலே நீ போ. ஏன்னா படைச்ச சிருஷ்டி கர்த்தாவை தவிர வேற யாரும் என்ன செய்யக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறதே உனக்கு தெரியாதா, அறிவில்லையா? நீ என்ன உன்னை தொழுதுகள்னு சொல்கிறேன்னு சொல்லி அந்த சாத்தான் கொண்டு வந்த எல்லா சோதனைகளுக்கும் பரீட்சைகளுக்கும் இயேசு என்ன செய்தார்னா, ஆண்டவருடைய வார்த்தையினாலே ஆண்டவருடைய பேராலே அதை முறியடித்து மேற்கொண்டு அதை ஜெயித்து அவர் என்ன செய்தார், ஆவியில் அந்த சொல்கிறார், ஆவியினாலே மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை என்ன செய்கிறது, தாங்குகிறது. கைதிக்கலாம் அப்போ நல்ல கரங்களை. அப்போ இந்த ஆவினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆவியில தான் யாரை மேற்கொள்றாருன்னா, பிசாசை மேற்கொள்றாரு, இந்த தூதுவனை மேற்கொள்றாரு. தன்னை தூக்கிட்டு போன அந்த லூசிபரத்தை என்ன செய்யறாருன்னா மேற்கொண்டு கடவுளுக்கு அவர் அடிபணிந்து அவருக்கு அர்ப்பணிச்சதுனால கடவுளுடைய ராஜ்யம் அவர் மூலமாக இந்த பூமியிலே பரவுகிறது. கைதிக்கலாம் அப்போ நல்ல கரங்களை தட்டி. அப்போ இப்போ என்ன பண்ணணும், அந்த மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், கழுவப்பட்டு இப்போ நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அந்த மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினால இப்போ நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா, அவருக்கு வழிபாடு செலுத்துகிறதற்கு, அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கு நான் மனசாட்சியிலே சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினாலே விடுவிக்கப்பட்ட ஆன்மா, இயேசுவின் இரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்ட ஆன்மா, இயேசுவின் இரத்தத்தினாலே அவரை தொழுது கொள்கிறதற்கு ஆராதனை செய்கிறதற்கு தகுதிப்படுத்தப்பட்ட ஆன்மாவாகிய நான் இப்பொழுது அவர் சன்னிதானத்தில் அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொல்லி தொழுது கொள்ளும்போது அந்த தொழுகிற இடத்துல அவர் சொல்கிறார், என் நாமத்தை தொழுது கொள்கிற பிரஸ்தாவப்படுத்துகிற அந்த இடத்துல நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதுதான் ஆராதனை. கைது பாப்பா, இத்தனை பேர் விளங்குது. அப்போ எனக்கு அதை செஞ்சார், எனக்கு இதை செஞ்சார், எனக்கு அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு என்ன செய்யக்கூடாது, அதுக்காக நீ எங்கே வரக்கூடாது. எது நடக்காதனாலும் சரி, ஆடு இல்லாமல் போனாலும் சரி, மாடு இல்லாமல் போனாலும் சரி, மனுஷன் இல்லாமல் போனாலும் சரி, எல்லாம் நம்பினவங்களாம் நம்மளை கைவிட்டு போனாலும் சரி, நான் யாருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சொல்லுங்க, தேவனுக்குள் மகிழ்ச்சி. இன்னொன்று, நான் எங்கே வேணாலும் இருப்பேன், எங்கே வேணாலும் என்னை தூக்கி போடு, எங்கே வேணாலும் சாத்தானே நீ எங்கே வேணாலும் தூக்கிட்டு போனான். நாளைக்கு தூக்கிட்டு போனான் சொல்லுங்க, அவன் எங்கேயெல்லாம் தூக்கிட்டு போனான், அவர் எங்கே தூக்கிட்டு போனாலும் நான் உனக்கு பயப்பட மாட்டேன், உனக்கு அஞ்ச மாட்டேன், உனக்கு வணங்க மாட்டேன், செத்தாலும் சாவனே தவிர வேறு தெய்வங்களை நான் என்ன செய்ய போவதில்லை, வழிபடு. செத்தாலும் பரவாயில்ல, இந்த வீடு காடு எல்லாம் போனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன். அன்னை மரியாள் அன்னைக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவங்க கல்யாணம் ஆகாமல் கற்பம் தெரிச்சிருந்தா என்ன நடக்கும், அன்னைக்கு ஊர் எல்லாம் நிப்பாட்டி வச்சு அவங்கள நடுத்தருவில் நிப்பாட்டி வச்சு கல்லெறிஞ்சு நினைச்சுவாங்க.
அது நடந்தாலும் பரவாயில்லை, படைத்த உண்மை நான் என்ன செய்கிறேன், இந்த வார்த்தை கீழ்ப்படிந்து என் வாழ்க்கையை, இந்த உடலை அர்ப்பணிக்கிறேன். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இதுதான் மனம் திரும்புது. எதுதான் சொல்றாரு, ஏதோ கடவுளுடைய ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்கள். என்ன செய்யணும், நீ கோயிலுக்கு வரையா வரலையான்லாம் கடவுள் பார்க்கல, நீ முழங்கால் போட்டிருக்கியா முழங்கால் போலையான்லாம் கடவுள் பார்க்கல, நீ எலும்பி நின்று கையை வைத்திருக்கியா அதெல்லாம் பார்க்கல. கடவுள் எதை பார்க்குறாங்க, மனுஷன் முகத்தை பார்க்க. நான் வேணா பார்க்குறேன், பரவாயில்ல, அழகாக முழங்கால் போட்டு அடிச்சிடறாங்க, பக்தி அடிக்கிறாங்க, முகத்தை பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் எதை பார்க்குறாரு சொல்லுங்க, இருதயத்தை பார்க்க, உன் ஆவியை பார்க்கிறா. நீ ஆவியில் எப்படி இருக்கிற, ஆவியில் யாரோடு இருக்கிற, கடவுளோடு இருக்கிறியா, மனுஷனோடு இருக்கிறியா, கடவுளோடு இருக்கிறியா, இந்த ஆகாயத்து பிரபுகளோடு இருக்கிறியா, கடவுளோடு இருக்கிறியா, திருச்செந்தரோடு இருக்கிறியா, உன்னை படைச்ச கடவுளோடு இருக்கிறியா, இல்லை வேளாங்கண்ணியில் இருக்கிறியா? என்ன இல்லைம்மா, விளங்குறவங்க அழிலையா சொல்லுங்களேன், எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். இதுதான் என்ன வாழ்க்கைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை. இதுதான் என்ன வாழ்க்கைன்னா ஆன்மீக. அதனால இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே என்ன செய்ய போகிறோம்னா, பிரசங்கத்தை இதோடு நிறுத்திட்டு போகிறேன். நிறுத்திட்டு மீதி இருக்கக்கூடிய 1.5 மணி நேரம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஆவியில் கடவுளோடு பேச போகிறோம். ஆவி, நம்ம ஆவி, மனுஷன் ஆவியினால பிசாசே வா அப்படி அவனை என்ன செய்யணும், ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, நீங்கள் ஓடுது, பொய்கள் தீருது, அவர்கள் பறந்தோடுது. ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, நீங்கள் ஓடுது, பொய்கள் தீருது, அவர்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, பொய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் அருமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், மகிமையை பெற்றிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பிரைஸ் தி லார்ட். இந்த பாட்டை முன்னாடி என்னுடைய செல்ல ரிங்டோனாக வச்சுருந்தேன். அப்போ யாரோ எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எங்கள் அப்பா முடியாமல் படுத்திருக்கிறாரு, அவர்கிட்ட 21 ஆவிகள் உண்டு, நீ நல்லா கவனிச்சோம். காளி உண்டு, மாரி உண்டு, இசைக்கு உண்டு, கொடலை உண்டு, மாடம் உண்டு, கற்பம் உண்டு. இந்த பூமியில் எல்லாம் இன்றைக்கி உலகத்தில் கிராமங்களில் என்ன சாமியில் கும்பிட்றாங்களோ அத்தனை சாமி ஆட்டம் உண்டுன்னா எங்கள் அப்பாட்ட உண்டு. அப்போது இந்த பாட்டை நான் என்ன செய்கிறேன், ரிங்டோனாக வச்சுருக்கிறேன். யாரோ ஃபோன் அடிக்கும்போது இந்த பாட்டு ஏசப்பா உங்கள் நாமத்தில், இது எங்கள் அப்பா கேட்டுட்டு அவர் ஏசப்பா அப்படின்னாரு. அவர் இத்தனை சாமியை கூப்பிட்டா விளையாடுன்னா அது விளையாடிட்டு இருக்கும். ஆனால் அந்த பாட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு 21 ஆவி கொண்டிருந்த ஒரு மனுஷனை அப்படி சொல்கிறாரு. இந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் என் உள்ளுக்குள்ளே என் ஆவியில் இந்த பாட்டு எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருக்கப்போ, அந்த ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, இந்த வார்த்தை
என் ஆவியில் திரும்ப 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 ஓடிட்டே இருக்கு. இப்போ என்கிட்ட உள்ள ஆவிகள் எதுவுமே என்ன செய்யலை, இருந்த ஆவிகள் எதுவுமே என்கிட்ட வரவே இல்லை. கைத்தட்டுகளை பார்ப்போம். நல்லா கருது. ஆனால் இந்த பாட்டை நீ கோயிலில் எணிச்சித, இப்படி மேடையில் நின்று பாடுத, அப்படி உட்காந்து கூட்டத்தில் உட்காந்துட்டு கையை தட்டிட்டு எணிச்சிற. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேயும் என்ன செஞ்சுட்டு இருக்கு சொல்லுங்களேன்? இந்த பாட்டு பாடுறது உனக்குள்ள தான் இருக்கு. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, எங்கள் அப்பா சொல்கிறாரு, இந்த பாட்டு எனக்கு உள்ள என் ஆவியிலே என் இருதயத்திலே நிரம்பி இருந்தபடினால், இது எப்பொழுதும் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கிறபடினால், என்கிட்ட இருந்த இந்த 21 தேவதைகளும் சாமிகளும் என்ன செய்து விட்டது, வர முடியாமல் போய்விட்டது. ஒரு அழிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். இந்த பாட்டை நம்ம அப்படியே பாடிட்டு இதை என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு 2 தடவை, ஒரு தடவை என்ன செய்வோம்னா வாயில் பாடுவோம், ஒரு தடவை என்ன செய்வோம் வாயில் சவுண்டு வரக்கூடாது. எங்கே பாடணும்? ஆவிக்குள்ளே பாடணும். இதே மாதிரி அடுத்த நடத்தக்கூற ப்ரோக்ராம் பூரா உங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே நீங்கள் ஆவியிலே தான் என்ன செய்யணும், இப்படி பாடணும், ஆவியிலே ஜெபிக்கணும், ஆவியிலே நீங்கள் பிசாசை என்ன செய்யணும், கோபத்தின் ஆவியை என்ன செய்யணும், என்ன உங்களை பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கோ, எது உங்களுக்கு பிரச்சனைன்னு கதை என்ன செய்யணும், நீ வெளியேறு, கவலையை வெளியேறு, கவலையின் ஆவி எண்ணிச்சி, வயிற்றின் ஆவி எண்ணிச்சி சொல்லுங்களேன். இப்படியே என்ன செய்யணும் எல்லாத்தையும், அது உங்களுக்கு தான் தெரியும். இதே மாதிரி நானும் என்ன செஞ்சேன்னா, என் ஆரம்ப காலத்தில் வாலிப நாட்களில் எனக்குள்ள இருந்த ஆவிகளை இப்படி தான் என்ன செஞ்சேன், தனியாக காட்டில் போய் உட்காந்து என்ன செஞ்சேன்னா எல்லாத்தையும் என்ன செஞ்சேன், விரட்டிகிட்டே இருந்தேன், எல்லாத்தையும் முறியடிச்சுட்டே இருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை, இந்த நான் பேசுகிற வார்த்தைகள்லாம், இந்த இயேசுவின் மாசற்ற விளையேறப்பட்ட இரத்தத்தை என் ஆவியில் இதயத்தில் வைத்து, வான்வெளியில் திரிகிற பொல்லாத ஆவியை நீ என்ன செய்ய முடியாது, எனக்குள்ள கிரியை செய்ய முடியாது. மாமிசமே நீ என்கிட்ட என்ன செய்ய முடியாது. இப்படி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ நம்ம எலும்பி நின்று இந்த பாட்டை பாடி இப்படி ஆவியிலையும் மனதாலையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இடத்தில் வந்து நான் உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். கைதிக்கு நம்ம என்ன செய்வோம், நல்ல கடலை கட்டி